நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் பதவி கொடுப்பதற்கு பணம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனாலே தளபதி மாவட்ட நிர்வாகிகளை நியமிக்கும் பொழுது பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்களையும் பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்களையும் வெளியில் போக சொல்லிட்டு தளபதியை அவங்களெல்லாம் நியமித்ததாகவும் அவங்க கிட்ட சில கேள்வியும் கேட்டதாகவும் சொல்லப்படுது. நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளராக ஒரு ஆட்டோ ஓட்டுநர் பார்த்திங்க அப்படின்னா நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும், பணத்துக்காக பதவி கிடையாது, கட்சிக்காகவும் மக்களுக்காக உழைச்சவங்களுக்கு தான் பதவி அப்படின்னு சொல்லி பணத்துக்காக பதவி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இது ஒரு சரியான பதிலடியாக இருந்திருக்கும். நம்ம கட்சி தொண்டர்களே நிறையா ஃபோட்டோலாம் காமிச்சு நான் கட்சிக்காண்டி நிறையா பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு பொறுப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். நண்பா ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, எந்த கட்சியிலையுமே இல்லாத ஒன்று நம்ம கட்சியில் இருக்குது. அதாவது பதவி காலம் அப்படின்றது ஒரு நிர்வாகிக்கு 4 ஆண்டுகள் தான் பதவி காலம். ஸோ நீங்கள் உண்மையிலே கட்சிக்காக மக்களுக்காக உழைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த தடவை பதவி கொடுக்க போகிறாங்க. நம்ம தளபதி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணிகிட்டு இருக்காரு. இவங்களை ஏதாவது பண்ணண்டா அப்படின்னு சொல்லி ஷாக்கு தேடிட்டு ஒரு கூட்டமே சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து கட்சிக்காக கடுமையாக உழைச்சி நம்மளோட இலக்கான 2026 ஜெயிக்கணும், தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றணும்.